மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமாகவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதனால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கு தீட்டானது ஒன்றையும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலரை பலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். Hallelujah. God had a plan. கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கும் போது he instructs everything in the right direction, but when we don't obey, the things of God will not come through. அதாவது கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை ஆயத்தப்படுத்தி நம்ம நடத்தி கொண்டு செல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வழியில நம்ம நடந்தோம்னா அது நிறைவேறும். அல்லது என்ன ஆகும், குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். இங்க வந்து சாம்சன் பிறக்கல இன்னும். அவருடைய பேரண்ட்ஸ் தான் கோத்திரத்தார் யாருடைய பிள்ளை? ஜேக்கபுடைய இஸ்ரவேலுடைய பிள்ளை. ஒன் ஆஃப் த டான் அப்படின்னு இங்கிலீஷ்ல பார்த்தோம். தான் கோத்திரத்துல வந்து மனோவா என்ற ஒரு மனுஷனுக்கு மனைவி வந்து பிள்ளை இல்லாதபடி இருக்கிறார். அப்போ தேவதூதன் வந்து பேசுகிறார், உன்னுடைய கற்பத்துல நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன். ஏன்னா அவர்கள் பலிஸ்தருக்கு அடிமையா இருக்கிறாங்க 40 வருஷம். அவன் தலையில முடிய எடுக்காதவனா இருப்பான். அதனால இந்த நாட்கள்ல திராட்சை ரசமும் வேற என்ன மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானதை சாப்பிடாதபடி, தட் மீன்ஸ் பரிசுத்தமா இரு அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தருக்கு நசரேயனா இருப்பான்னு சொல்லி. நசரேயன்னு சொல்லியாச்சுன்னா வெரி ஸ்பெஷல் சைல்டு. தீட்டான ஒன்றே எடுக்கக்கூடாது. அப்போ அவனுடைய தலையில என்ன படக்கூடாது? சவரன் கத்தி படக்கூடாது. He should not shave his head. He should grow his hair. அப்போ he will be strong to destroy the politician. Palestinians. That was the promise of God. ஆனா நடந்தது என்ன? இப்போ சில வசனங்களை நம்ம 13வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 25. இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க நீங்க read it to yourself. You read the whole thing from 13th chapter to 16. Keep on reading. I am just preaching to the Tamil congregation. Children, keep on reading from 13 to 16. Straight, you will understand the story. Okay. 25. அவன் சோராவுக்கு எத்தாவோலுக்கும் நடுவிலே தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்து வந்தார். The spirit of God, கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ வந்து இவன் சம்சனோட பேச ஆரம்பிச்சார். ஏன்னா பிலிஸ்தியரை அழிக்கணும் ஆண்டவர். தேவனுக்கு விரோதமாட்டு இஸ்ரேலை வந்து அவங்க துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க. God has chosen Samson. அவன் பலவானா இருந்தான். அவனுக்கு நஸ்ரேயன் என்ற பட்டத்தை கொடுத்து அவன் தீட்டுப்படாம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். அப்போ என்ன 3வது வசனத்தை வாசிங்க. 14:3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருந்த தேசனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரன் குமாரத்திகளும் எங்கள் ஜனத்திலும் பெண்ணில்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். திம்னா பேருங்கிறது எடுத்திருப்பாங்க. திம்னா என்னும் ஊரிலே இங்க வந்து ஒரு பெண்ணை பார்க்கிறோம். யாரு? சிம்சோன். பார்த்த உடனே இவனுக்கு வந்து லவ் வந்துச்சுது. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றான், நான் இவ்வளவுதான் கேட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு.
அப்போ பேரண்ட்ஸ் சொல்றாங்க அவங்க பெலிஸ்திய ஜாதியார், அங்க போய் நீ என்னத்துக்கு கெட்ட போறா, அதனால வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா இல்ல எனக்கு அந்த பெண்ணு தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால. ஆனா கர்த்தருடைய திட்டம் அங்க இருந்தது என்ன? 4வது வசனத்தை வாசிங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தாரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். கர்த்தருக்கு ஒரு பிளான் இருந்தது சாம்சனை வச்சு செய்யறதுக்கு. அதாவது பெலிஸ்தருக்கு விரோதமா he will find some fault, அதை வச்சு பெலிஸ்தரை அழிக்க போறதுக்காக God is making a plan. But the parents, அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரியல. ஆனா வந்து இவன் அதை நிறைவேற்றிதான். ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்றான் பாருங்க. 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனாவுக்கு போய் அவ்வூராவில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் ஊட்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். என்ன நடந்ததுன்னா அவன் கல்யாணம் பண்ணதுக்கு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு ஒழுங்கு பண்ண பிறகு அங்க வந்து அவனுக்கு நண்பர்களை கொடுக்குறாங்க. அந்த கல்ச்சர் படி 30 வாலிபர்களை கொடுக்குறாங்க. இந்த வாலிபர்கள்ட்ட இவன் ஒரு விடுகதையை போடுறான். என்ன விடுகதைன்னா, வரைய வழியில ஒரு சிங்கத்தை கொண்டிருப்பான். சிங்கத்தை ஆடை கொள்றது போல கொண்டிருப்பான். அவ்வளவு பலசாலி அவன், ஒரு ஆயுதம் இல்லாம. அந்த கொன்று போட்டுக்கிட்டு இவன் போயிட்டு திரும்ப வந்து அதை பார்க்கும் பொழுது அதுல தேனீக்கள் நிறைய தேனை உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப இவனுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியம். எப்படி உங்களுக்கு இது வீட்டுல போய் நீங்க வாசிங்க, ஏன்னா அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த தேனை எடுத்து குடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கொண்டு கொடுக்குறான். ஆனா அவங்ககிட்ட சொல்ல மாட்டான் அந்த தேனை எங்க இருந்து எடுத்தான்னு சொல்லி. அதாவது இது வந்து அவன் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமா செய்தது. ஏன்னா நசரேயன் வந்து அசுத்தமான காரியங்களை தொடக்கூடாது. ஆனா அந்த சிங்கம் வந்து செத்தது. அப்போ ஒரு பிரேரத்துக்குள்ள இருந்த ஒரு ஹனி இதை எடுத்து இவன் சாப்பிட்டுக்கிட்டு பேரண்ட்ஸுக்கும் கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த வாலிபர்கள்ட்ட இதை வந்து ஒரு விடுகதையை போடுறான். அந்த விடுகதையை பற்றி வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிங்க. 14. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. இவன் இந்த 30 வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறான், பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று. இதை விடுவிக்கிறவங்களுக்கு நான் வந்து 30 என்ன வஸ்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன், நீங்க அப்படி விடுவிக்காம போனீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் ஒரே போராட்டம். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. 3 நாள் பெய்யாச்சு, இவங்களுக்கு ஒன்றும் வழங்கல. அப்ப இவங்க போய் அந்த திமிழா தேசத்துல கல்யாணம் பண்ண அந்த பெண்ணை வந்து இப்போ த்ரெட்டன் பண்றாங்க. நீ அவன்கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு எங்கிட்ட 7 நாளைக்குள்ள சொல்லலைன்னா ஒன்னையும் உன் குடும்பத்தையே நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சிம்சனை போய் தொந்தரவு படுத்துறான். அதாவது வாசிங்க 17வது வசனத்தை வாசிங்க. 14:17. இது நீங்க வீட்டுல போய் ஸ்டோரியை கண்டினியூஸா வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 17வது. விருந்துங்கிற 7 நாளும் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவனுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். 7ஆம் நாள்ல ஒரே அழுக. இவா யாரு கல்யாணம் பண்ணவா அவன்கிட்ட ஒரே அழுக, நீ இது சொல்லலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி இவனை அலட்டி கடைசியில் அவன் அந்த உண்மையை சொல்லிட்டான். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து 7ஆம் நாள் விடுகதையை வெளியே போட்டுட்டாங்க. என்ன சொல்றாங்க 18வது வசனத்துல, அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கலும் மதுரமாக என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானதும் என்ன என்று. அப்ப தேனையும் சிங்கத்தையும் கொண்டு வந்து அவங்க கனெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால இப்ப இவன் வந்து அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அதனால என்ன பண்ணா, பக்கத்துல உள்ள ஊர்ல போய் 30 பேரை கொண்டு
அவங்களுடைய வஸ்திரத்தை கொண்டு எடுத்து இவங்களுக்கு கொடுத்துடலாம். இது வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா டீக்ரேட் ஆகிட்டு போறான். கர்த்தருடைய திட்டம் வந்து பெலிஸ்தியரை முழுசா முறியடிக்கிறதுக்கு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பலத்தை தான் விரும்பினபடி செலவழிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தாப்புல என்ன நடக்குது? 15வது அதிகாரத்துல 15வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்தியிலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பாளையம் இறங்கினார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக இப்போ வந்து 16வது வசனத்தை வாசிங்க. அவன் லேகிய 16 அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தரையினாலும் கூவியால் குவியலாக பற்றி கிடக்கின்றவர்கள் கழுதையின் தாடையில் இரும்பினால் 1000 பேரை கொண்டார். என்ன ஒரு 1000 பேரை கழுதையின் தாடை எலும்பினால. எதனாலன்னா பெலிஸ்தியர் எல்லாம் இவனுக்கு விரோதமா இப்ப எழுதி நிக்கிறாங்க. ஒரு மலையில இருக்கிறவன் அப்போ அழிக்க வராங்க. இவனுக்கு கையில கிடைச்சதெல்லாம் ஒரே ஒரு கழுதைக்கு தாடை எலும்பு. அந்த ஒரு எலும்பை எடுத்து ஒரு 1000 பேரை கொண்டு போட்டுடுறான். அப்போ கர்த்தருடைய பிளானை வந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கீழ்ப்படிதல் இல்லாததுனால, அதாவது முழுதா கீழ்ப்படியாதபடி சில காரியங்களை செய்துட்டு இருக்கான். ஆனா வந்து திரும்ப ஒரு பாவம் செய்யறான். என்ன பண்றான்? 16வது வசனத்துல 4வது வசனத்தை வாசிங்க. 16:4. அவன் சோரை ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாய் இருந்தான். அங்க வந்து முதல்ல திமினால ஒரு ஸ்திரியை கண்டா அவளைதான் கெட்டுவேன்னு சொல்லி, அதனால பிரச்சனை வந்து அங்க கொஞ்சம் வேலை கொண்டான். அப்புறம் கடந்து வந்து பிலிஸ்தியருடைய மலையில வந்து தங்கி இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் சேர்ந்து இவனை அட்டாக் பண்ண வரும் பொழுது கழுதைய காடையை எடுத்து 1000 பேரை. இப்ப தெளிலாள்னு இன்னொரு பெண்ணை பார்த்து அவளோட ஸ்நேகம் கொண்டுட்டான். இப்போ தெளிலாள் வந்து என்ன, அதுக்கு பிறகு வாசிங்க. வாசிங்க. போய் அவனை நயம் பண்ணி அவருடைய மகா என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1200 வெள்ளிகளாக உனக்கு கொடுப்போம் என்றார். தெளிலாள் வந்து இப்போ சிம்சோனுக்கு அவளுக்கு மேல ஸ்நேகம் வந்துட்டது. அதனால அவளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பெலிஸ்திய அதிபதிகள் தெளிலாளை கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்க ஒவ்வொருவரும் உனக்கு 1100 பவுன் தருவோம். நீ வந்து அவன்கிட்ட எப்படியாவது அவனுடைய பலம் எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லிடணும். அப்போ அந்த இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா அவனை கட்டி அவனுடைய கண்களை பிடிக்கணும். அவன் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவனை வச்சு பெலிஸ்தியரை கொல்லுறதுக்கு. ஆனா அவன் கடைசியில ஃபில்ஃபில் பண்றான். ஆனா ஆண்டவர் நினைச்ச வழியில செய்யல. பாவத்தினால கண்களை இழந்து குருடனாகி ஒரு பெரிய பில்லரை இழுத்து போட்டு அவங்களும் சாவாங்க, இவனும் சாவாங்க. ஆனா வந்து கர்த்தருடைய குளோரி அதுல வெளிப்படாதபடி பல காரியங்களை செய்துடுறான். அப்போ அவன் வந்து ஒவ்வொரு நாளும் இவனை ராத்திரி ஓத்திரப்படுத்துறான், உனக்கு பலன் எங்க இருக்கு. அப்போ 2-3 நாள் பொய் சொல்றான். நீ என்ன கயிறு எடுத்து கட்டினீன்னா என்னுடைய வல்லமையை வந்து நீங்க நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவ அப்ப உறங்கும் போது உன்னுடைய கையையும் காலையும் நல்லா கட்டி போட்டுடுறான். வெட்டி போட்டுட்டு பெலிஸ்தியர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். அப்போ இவன் கையை எப்படி பண்ணுவான், எல்லாம் அந்த இது போல தீப்பட்ட கயிறு எப்படி போகும் அதை போல எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். உடனே இவன் திரும்ப வந்து அடுத்த நாள் வேண்ட கம்ப்ளைண்ட், நீ என்கிட்ட அன்பு காட்டல, நீ அன்பு காட்டி இருந்தீங்கன்னா உண்மையை சொல்லியிருப்பிய அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஓத்துரும். கடைசியில இவளுடைய ஓத்திரம் பொறுக்க முடியாம கடைசியில என்னுடைய முடியில தான் இருக்குது அப்படின்னு சத்தியத்தை அவன் சொல்லிடுறான். அப்போ அவன் ராத்திரி இவனை மடியில உறங்க போட்டுக்கிட்டு முடிய நல்லா ஷேவ் பண்ணி விட்டுருவான். அப்போ பெலிஸ்தியர் வந்துட்டான்னு சொல்லியாச்சுன்னா இவன் எப்பவும் போல எழும்புறதுக்கு முயற்சிப்பான், பலன் எல்லாம் போயிடும். அவங்க வந்து அவனை பிடிச்சு என்னமோ வாசிக்கலாம். 21வது வசனத்தை வாசிங்க. 16வது அதிகாரம் 21. எதுக்காக நான் இதை கம்ப்ளீட்டா கொண்டு வரேன்னா
அதாவது கர்த்தருடைய கிருபை, பெரிய கிருபைகளை அவன் இழந்து போறதுக்கு காரணம் கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதபடி. 21வது வசனத்தை பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவடித்துக் கொண்டிருக்க வைத்தார். அவனுடைய கண்களை புடுங்கினது மட்டும் இல்ல, அவனை கொண்டு ஜெயில போட்டு மாவரைக்கு வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஆண்டவர் அவன் ஜெபம் பண்றதுனால ஆண்டவர்கிட்ட கேட்பான், கடைசி ஒரு முறை எனக்கு பலம் தான ஆண்டவரே. அவனுக்கு முடி திரும்ப வளர ஆரம்பிக்கும். அப்ப இவங்க அவனை ஒரு பெரிய பில்லர்ல கட்டி போட்டு எல்லாரையும் வந்து இவனை விளையாட்டு பார்க்கறதுக்காக, ஏன்னா பை பாடி ஹி இஸ் a big man, அதனால எல்லாரும் வந்து இவனை பரியாசம் காட்டி இவனுக்கு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கடைசியா ஜெபிப்பான், ஆண்டவரை எனக்கு பலம் தாரோம், நான் இவங்களெல்லாம் இந்த பில்லரை இழுத்து போட்டு உடச்சி இந்த ஸ்டேடியமே கீழே விழுந்து எல்லாரும் சாவாங்க, அவனும் செத்து போயிடலாம். அப்போ எவ்வளவு ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல். அவனை வந்து ஆண்டவர் நசரேயனா தெரிந்து கொண்டார், தேவனுடைய பிள்ளையா தெரிந்து கொண்டார். ஆனா அவனுடைய கீழ்ப்படியதுனால தேவனுடைய கிருபையை இழந்து போனான். சில நேரங்கள்ல நம்ம அப்படிதான், கர்த்தர் பெரிய காரியங்களுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயும்